வணக்கம். அனைத்து உறவுகளுக்கும் எனது இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களிடத்தில் மிகவும் முக்கியமான ஒரு ஜோதிட குறிப்பை பகிர்ந்து கொள்ள வருகிறேன். இந்த குறிப்பு மிகவும் முக்கியமானது. இதை நீங்கள் நன்றாக கவனித்துக் கொள்ள வேண்டும். ஒரு ஜாதகத்தில் பல யோக பலன்கள் உள்ளன. கிரகங்கள் நேரடியாக வலிமை பெற்று இருக்கக்கூடிய நிலையும் அந்த கிரகத்தின் வலிமையை பார்க்க முடியும். அதே மாதிரி கிரகங்கள் மறைமுகமாக வலிமை பெற்றும் ஜாதகரை பல வழிகளில் பாதுகாத்து நிற்கும். அந்த அடிப்படையில் மறைமுக வலுவை பெறக்கூடிய ஒரு அமைப்பு தான் வர்க்கோத்தமம் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. ஒரு கிரகம் வர்க்கோத்தமம் பெற்றிருந்தால் அந்த கிரகம் அந்த ஜாதகருக்கு பாதகத்தை செய்யக்கூடிய நிலையில் இருந்தாலும் அந்த கிரகம் பாதகத்தை குறைத்து நல்ல பலன்களை அதிகமாக செய்யும். அந்த கிரகத்தினுடைய நல்ல காரகத்துவத்தை அந்த ஜாதகருக்கு கொடுக்கும். அது பாதகத்தை செய்யும் நிலையில் தான் இருக்கும். அப்படிப்பட்ட பாவகத்தை உரிய கிரகமாக இருந்தாலும் வர்க்கோத்தமம் என்ற ஒரு அமைப்பை பெற்றுவிட்டால் 75% நல்ல பலன்களை கொடுத்து அதனுடைய கெடுபலன்களை 25% குறைத்துவிடும். அதனால் ஒரு கிரகம் வர்க்கோத்தமம் அடைந்திருப்பது மிகவும் சிறப்பு. அதிலும் லக்கணம் என்பது வர்க்கோத்தம் பெற்றிருந்தால் சிறப்பினிலும் சிறப்பு. அந்த ஜாதகர் தன்னுடைய சுய உழைப்பால் முன்னேறுவார். பேர், புகழ், செல்வாக்கு, அந்தஸ்து அனைத்தும் பெறுவார். யாருடைய தயவும் இன்றி அவர் சொந்த உழைப்பில் முன்னேற்றத்தை காண்பார். ராசி வர்க்கோத்தம் அடைந்திருப்பது மிகவும் சிறப்பு. அதுவும் லக்கணத்துக்கு நிகரான நல்ல சிறப்பு. அதுபோக ஒவ்வொரு கிரகமும் வர்க்கோத்தம் பெறும் பொழுது அந்த கிரகம் தனது காரகத்துவத்தை நல்ல முறையில் ஜாதகருக்கு கொடுக்கும். அந்த அடிப்படையில் வர்க்கோத்தம் என்பது எப்படி அடைந்திருக்கிறது, வர்க்கோத்தமம் அடைந்த கிரகத்தை நாம் எப்படி கணக்கிட வேண்டும் என்பதை பற்றி இப்போது நாம் பார்ப்போம். ஒரு ராசி மண்டலத்தில் 12 வீடுகள், மேசம் முதல் மீனம் வரை 12 வீடுகள் உள்ளது. அந்த 12 வீடுகளிலே ஒரு கிரகத்திற்கு 3 நட்சத்திரம் என்ற அடிப்படையில் 27 நட்சத்திரங்கள் அந்த 12 வீடுகளிலே உள்ளது. அந்த 27 நட்சத்திரங்களும் ஒரு வீட்டிலே 9 பாதங்களாக 108 பாதங்களாக பிரிக்கப்பட்டு ஒவ்வொரு வீட்டிலும் அடைக்கப்பட்டுள்ளது. அப்படி அடைக்கப்பட்ட அந்த நட்சத்திரங்கள் சரம் என்று சொல்லக்கூடிய வீட்டிலே சரம் ராசி என்றால் மேசம் ராசி, கடகம் ராசி, துலாம் ராசி, மகரம் ராசி. இந்த 4 ராசிகளும் சரம் ராசிகள். மேசம், கடகம், துலாம், மகரம், இந்த 4 ராசிகளும் சரம் ராசிகள். இந்த ராசிகளிலே முதலாவது நட்சத்திரமாக வரக்கூடிய நட்சத்திரத்திலே எந்த ஒரு கிரகம் சென்றாலும் அந்த கிரகம் வர்க்கோத்தமம் பெறும். அந்த முதல் நட்சத்திரத்திலே ராசியோ லக்னமோ இருந்தாலும் வர்க்கோத்தமம் பெறும். அதே போல் சிரம் வீடுகள் என்று சொல்லக்கூடிய வீடுகள் உள்ளது. அந்த சிரம் வீடுகள் என்பது ரிஷபம் ராசி, சிம்மம் ராசி, விருச்சிகம் ராசி, கும்பம் ராசி. இந்த 4 வீடுகளிலும் அந்த வீடுகளில் உள்ள 5வது நட்சத்திர பாதம் வர்க்கோத்தமம் பெறும். அந்த 5வது நட்சத்திரத்தில் எந்த கிரகம் செல்கிறதோ அல்லது லக்கணம் செல்கிறதோ அல்லது ராசி செல்கிறதோ அது வர்க்கோத்தம நிலை அடையும். அதுபோக 3வதாக உபயம் ராசிகள் என 4 ராசிகள் உள்ளது. அந்த உபயம் ராசிகள் என்பது மிதுனம் ராசி, கன்னி ராசி, தனுசு ராசி, மீனம் ராசி. இந்த 4 ராசிகளும் உபயம் ராசிகள். இந்த ராசிகளிலே 9 நட்சத்திர பாதங்களில் கடைசி பாதமான 9வது நட்சத்திர பாதத்தில் லக்னம் இருந்தாலும் ராசி இருந்தாலும் கிரகங்கள் சென்றாலும் அவை வர்க்கோத்தமாக இருக்கும். இதை நாம் கவனிக்க வேண்டும். இப்படி கவனித்து இதுகளிலே அந்த கிரகங்களோ ராசியோ லக்கணமோ இருந்தால் அது ஜாதகருக்கு நல்ல பலன்களை தரும். அதனால் இதை நாம் முக்கியமாக ஆய்வு செய்ய வேண்டும். நாம் வர்க்கோத்தமும் கிரகங்கள் ராசிகள் லக்கணங்கள் எப்படி ஆகும் என்பதை இந்த வீடியோவில் பார்த்துவிட்டோம். மற்றபடி
இந்த லக்கணம் பெற்ற கிரகங்கள் என்ன செய்யும், ராசி என்ன செய்யும், லக்னம் என்ன செய்யும் என்பதை அடுத்த விட காண்போம். நன்றி, வணக்கம்.